அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான தமிழக மக்களால் இன்று தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் பதவியிலே அமர வைக்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ள நீங்கள் உயர் திரு விஜய் அவர்களே, முடிந்தவரை உங்களுக்கு மேலே நன்மை செய்யக்கூடிய உண்மையான தமிழகத்தை காக்கும் நிலையுள்ள இப்பொழுது எப்படி ஐஏஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்தீரோ அதே போன்று அறிவில் சிறந்த, கல்வியில் சிறந்த, ஞானமிக்க, நேர்மையான உண்மையாளர்களை தேர்ந்தெடுத்து ஒரு சபையை உருவாக்கி எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துவிட்ட அந்த மேல் சபையை நீங்கள் உருவாக்கினீர்களேயானால் காலமெல்லாம் தமிழகம் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். எம்எல்சி சபையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதையும் அவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்பதையும் என்னுடைய வேண்டுகோளாக உங்களுக்கு நான் வைக்கின்றேன். எம்எல்சி சபை என்பது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உயர்ந்தோர்கள் இருக்கக்கூடிய சபை என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஐஏஎஸ் அவர்களை நிச்சயமாக நீங்கள் திருச்சி தொகுதியிலே தேர்ந்தெடுக்க செய்வர்கள் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைத்து ஓட்டுக்களும் அவர்களுக்கு நிச்சயமாக சகாயம் அவர்களுக்கு விழுந்து மிக உயர்ந்த வெற்றி அவர்கள் பெறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மேலும் மேல் சபை ஒன்று உருவாகுமேயானால் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்களையெல்லாம் கொண்டு வந்த பெருமை நிச்சயமாக உங்களுக்கு சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு விஜய் அவர்களே, உங்களிடம் நான் திரும்ப கேட்டுக்கொள்வது, நிச்சயமாக மேல் சபை உருவாக வேண்டும். மேன்மக்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல அறிஞர்கள், சிறந்த அறிஞர் பெருமக்கள், உண்மையாளர்கள், நேர்மையாளர்கள், சத்தியவான்கள், தமிழகத்தை நன்கு கல்வியிலே உயரச் செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களை நீங்கள் அமர வைத்து அழகு பார்ப்பீர்கள் என்று நான் மிகவும் ஆவலுடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.